ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட போஸ்டிங் வந்து எங்கோட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் அண்ட் அர்பன் ஹெல்த் சென்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து கம்மிங் 3/8/2024 at 5 PM அப்ளை பண்ணணும். வாங்க இப்போ என்னென்ன பொசிஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸருக்கானது ஆயுஷில் டோட்டலாக வந்து 1 வேக்கன்ட் இருக்குது. மினிமம் பேச்சுலர் டிகிரி BSMS முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இன்டர்வியூ வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஜாபுக்கு. உங்களோட சேலரி வந்து 35,000 பெர் மந்த்துக்கு. வந்து டிஸ்பென்சர் மருந்து வழங்குனர் பார்த்தீங்கன்னா, சித்தால டிஸ்பென்சர் வந்து 5 வேக்கன்ட் இருக்குது. டிப்ளமோ இன் ஃபார்மசியில் சித்தால படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 750 வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஸ்பென்சர் ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதாவில் படிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்குமே பெர் டேக்கு 750 கொடுக்குறாங்க. டோட்டல் வேகன்சி 2 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபர்பஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா, பர்பஸ் ஒர்க்கர் சித்தால் வந்து 8 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்த போதுன்னு சொல்லியிருக்காங்க. பெர் டேக்கு வந்து 300 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் பார்த்தீங்கன்னா, சித்தால 1 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து BAMS ஆர் BUMS ஆர் BHMS ஆர் BSMS ஆர் BNYS படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். MS எக்ஸல், MS ஆஃபீஸ், MS வேர்டு, MS பவர் பாயிண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் சித்தால பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 வேக்கன்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பிடெக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். BCA ஆர் BBA ஆர் BSc படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்குமே MS ஆஃபீஸ், MS பவர் பாயிண்ட், MS எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கான சேலரி வந்து 15,000 பெர் மந்த்துக்கு. ஆயுஷ் டாக்டர் கேட்டிருக்காங்க. சித்தால 2 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு BSMS முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வந்து 2 இருக்குது. உங்களோட சேலரியுமே 40,000 பெர் மந்த்துக்கு. நெக்ஸ்ட் தெரப்பூட்டிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மெயிலுக்கு ஒன்று ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு டிப்ளமோ நர்சிங் தெரப்பூட்டிக் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி 15,000 பெர் மந்த்து. இதுவுமே கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறாங்க. இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைபல் மொபைல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் டாக்டருக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. சித்தால BSMS முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான சேலரி 40,000 பெர் மந்த்து. நெக்ஸ்ட்டு டிஸ்பென்சர் சித்தால 1 வேக்கன்ட் இருக்குது. டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தால படிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி 15,000 பெர் மந்த்து. அதர்ஸில் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. MBBS படிச்சிருங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி 60,000 பெர் மந்த்து. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 40 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு வந்து DGNM படிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு BSc நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி பெர் மந்த்துக்கு 18,000 பெர் மந்த்து. உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 50 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டல் 10 வேக்கன்ட் இருக்குது. வந்துட்டு 12th முடிச்சிருந்து மல்டிபிள் பர்பஸ் மெடிக்கல் ஸ்டாஃப் போஸ்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து 14,000 பெர் மந்த்து. உங்களுக்கான ஏஜ் லிமிட் 35 சொல்லியிருக்காங்க. டேட்டா மேனேஜருக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சேலரி 20,000 பெர் மந்த்து வந்து 40 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கரில் வந்து 1 வேக்கன்ட் இருக்குது. MA சோஷியல் ஒர்க் ஆர் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஏஜ் வந்து 40 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்ட் இருக்குது. பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். சேலரி வந்து 13,000 பெர் மந்த்து. உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 23 43 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் 1 வேக்கன்ட் இருக்குது. டிகிரி வித் ஃப்ளூயன்சி இன் MS ஆஃபீஸ் பேக்கேஜ் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12,000 பெர் மந்த்து சேலரி. 45 வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட்கானது டோட்டலாக 2 வேக்கன்ட் இருக்குது. 3 மந்த் OT டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து 11,200 பெர் மந்த்து. உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 23 to 40 வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபருக்கு வந்து 2 வேக்கன்ட் இருக்குது. BSc ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து 10,000 பெர் மந்த்துக்கு. நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு மாவட்டம் 63601 சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விடணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா கம்மிங் 23/8/2024 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் கொடுக்கலாம். நீங்கள் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் வந்து பண்ணி விட்டுருங்க. இதுதான் இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேர், உங்களோட நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து இங்கே பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கம்மிங் 23/8/2024 ஈவினிங்குள்ளே போய் சேர மாதிரி சென்ட் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃப் சைன் போட்டு அதை அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கான ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.